3 பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா, சடப்பொருட்களின் கட்டமைப்பு. அதுல வந்து முதல் 14 கேள்வியும் பார்த்து நாங்கள் ரைட் 15வது கேள்வியில இருந்து பார்க்கும். ஓகே, இதுல 15வது கேள்வியை பாருங்க. ஒரு குறித்த மூலகத்தின் 3 இயல்புகள் கீழே பெறப்பட்டுள்ளது. சரி, ஒன்று சொல்லி இருக்கிறான் கருமை நிற பளிங்குரு திண்மம். அடுத்தது வந்து பளிங்குரு அற்றது, அதாவது 2 பிரதிருப்பங்கள்ல இருக்குது. ரெண்டு வகையான பிரதிருப்பங்கள் இருக்குது. ஒன்று வந்து கரும நிறமான பளிங்குரு திண்மமாக இருக்கும், கரும நிறமானது. அடுத்தது வந்து பளிங்குரு திண்மம், மற்றது பளிங்குரு அற்றது என்று சொல்லி 2 பிரதிருப்பங்களை கொண்டதா இருக்கு. அடுத்து வந்து அதி உயர் வெப்பநிலையில தாக்கத்துல எடுக்கும். சரி, இப்ப அதுக்கு பொருத்தமான மூலகம் கேட்டிருக்கிறான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பொருத்தமான மூலகம் வந்து காபன். அதாவது காபன் வந்து கரும நிறமானது. இப்ப வைரத்தை தவிர மற்றதுகள் பாத்தீங்கன்னு சொன்னா கரும நிறமானதா இருக்கு. மற்றது வந்து பிரதிருப்பங்கள்னு சொல்லி 2 வகையான பிரதிருப்பங்களை காட்டு. ஒன்று பளிங்குரு திண்மம் என்று சொல்லிக்கல, அதுக்குள்ளதான் இந்த வைரமும் கேரியமும் பிறப்பு. சரியா, காபன் 2 வகையான பிரதிருப்பங்களை காட்ட போகுது. ஒன்று பளிங்குருவான பிரதிருப்பங்கள், அடுத்தது வந்து பளிங்குரு அற்ற திண்மங்கள்னு சொல்லு. இந்த பளிங்குருவில வந்து 2 பிரதிருப்பங்கள் இருக்கு. ஒன்று வந்து வைரம், அடுத்தது கேரி. அது மாதிரி பளிங்குரு அற்றதுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் அந்த நிலக்கரி அதுகள் வர. சரியா, நிலக்கரி மற்றது மரக்கரி அந்த அதுகள் வந்து பளிங்குரு அற்ற திண்மங்கள்ல வரப்போ. மற்ற அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அதி உயர் வெப்பநிலையில தாக்கத்துல ஈடுபடும். இப்ப காவன் வந்து ஒட்சைட்டுகளோட அதாவது ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு ஒட்சைட்டுகளை உருவாக்குறது. சரி, இது வந்து அதி உயர் வெப்பநிலையில நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப அதுக்கு பொருத்தமான மூலகம் என்று கேட்டால் காப். மற்றது பளிங்குரு பளிங்குரு அற்ற என்று நாங்க வேறுபடுத்துறோம். அது வந்து இப்ப பளிங்குரு திண்மம் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில அந்த திண்மத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இல்லாட்டி அணுக்கள் வந்து அமையும். அதைத்தான் நாங்க பளிங்குருவான திண்மங்கள் சொல்றோம். சரி, உதாரணமா நாங்கள் காபன் உருவாக்குற பளிங்குரு திண்மம் என்று எடுத்தவன் சொன்னா சரி, இவர் 2 பேரும் தான் காபன் உருவாக்குற பளிங்குரு திண்ம வகையை சேர்ந்த பிரதிருப்பங்களா இருக்கு. சரி, இதை வந்து நான் கேரியம்னு சொல்ல போறோம். இந்த கட்டமைப்பு வந்து வயிறு. சரி, இங்க மூலக்கூறுகளை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உள்ள அந்த அணுக்கள் அதுகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில வந்து அமைஞ்சிருக்கு. சரியா, திருப்ப திருப்ப வார ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில அமைஞ்சிருக்கும். அதான் நாங்க பளிங்குருன்னு சொல்ல போறோம். வைரத்திலேயும் அப்படித்தான், கேரியம் வைரம் அதுகள்ல வந்து பளிங்குருவான அமைப்பு இருக்கு. பளிங்குரு அற்றன்னு சொன்னா இந்த மூலக்கூறுகள் திட்டமான அந்த ஒரு ஒழுங்கில இருக்கா, அதான் நாங்க பளிங்குரு அற்ற மூலக்கூறுகள்னு சொல்ல. மாதிரி அடுத்த 16வது பாருங்க, ஏவுகணை, பங்கஸ் கொல்லி, டிரான்சிஸ்டர் என்பவற்றின் உற்பத்தியின் போது பயன்படும் மூலகங்கள் முறை. ரைட், இதுக்கு என்ன வரும்? ஏவுகணை உற்பத்திக்கு பயன்படுகிற மூலகம், அதே மாதிரி பங்கஸ் கொல்லியா பயன்படுற மூலகம், மற்றது வந்து டிரான்சிஸ்டர் உற்பத்திக்கு பயன்படுகின்ற மூலகம் கேட்டு. என்ன வரும் பிள்ளையால்? இந்த ஏவுகணை உற்பத்தி
இதுக்கு என்ன மூலத்தை பயன்படுத்துவோம்? கார்பன். ஏவுகணை உற்பத்தி, விண்வெளி ஆடைகள் தயாரிக்கிறது, அதுகளுக்கு வந்து கார்பனை பயன்படுத்தும். அதே மாதிரி ஃபங்கஸ் கொல்லியா இந்த மூலம் பயன்படுத்தும். சல்ஃபர். ஃபங்கஸ் கொல்லியா பயன்படுறது சல்ஃபர் கந்து. அதே மாதிரி டிரான்சிஸ்டர் சிலிக்கன். சரி, அப்ப டிரான்சிஸ்டர் சிலிக்கன் என்ற மூலம் பயன்படும். ஃபங்கஸ் கொல்லி வந்து சல்ஃபர். ஏவுகணை தயாரிப்புக்கு கார்பன் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்த வேறுங்க அடுத்த கேள்வியும் பயன்பாடு பற்றினதான். மின்குமிழ், வெப்பமானி போன்றவற்றுக்கு நிரப்பு வாயுவாக பயன்படுத்தப்படுவது. நைதரசன். சரியா, நிரப்பு வாயுவாக நாங்க நைதரசன் வாயுவை பயன்படுத்துறோம். அடுத்த பின்வருவனற்றுள் பிழையான கூட்டை தெரிவு செய்க. உலோகங்கள் சிறந்த மின் கடத்தியா? அது சரி, உலோகங்கள் வந்து சிறந்த மின் கடத்தி. சாதாரண வெப்பநிலையில் திரவமாக காணப்படுகின்ற அல்லுலோகம் ரசம். இது சரியா பிள்ளையா? சரி. சரியா, உலோகம் தான் ரசம், நல்லோகம் என்றபடி அது பிழையான கூட்டு. அடுத்த சோடியம் மண்ணெண்ணெயில் இட்டு சேமிக்கப்படும். அது சரி, என்ன தாக்குதிறன் கூடினதுன்றதால நாங்க மண்ணெண்ணெய், பரவீன் போன்ற திரவங்களை இட்டு பாதுகாக்கும். மற்ற உலோகங்கள் வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்புடையது, அதுவும் வந்து உலோகங்கள்ட ஒரு பௌதிக இயல்பு, அதுவும் சரி. இதுல பிழையான கூட்டு வந்து அல்லுலோகம் என்றபடியா 2. அடுத்த வேறுங்க அயனாக்க சக்தியை அளவிடும் அலகு. எது பொருத்தம்? எத்தனையாவது சொன்னீங்க? முதலாவது. அயனாக்க சக்தி அளவிடுகின்ற அலகு வந்து ஸ்மால் k கேபிட்டல் J மோல் -1. ஸ்மால் k வரும். சரி, அதை மாத்திக்கொள்ளுங்க. ஸ்மால் k கிலோ ஜூல் மோல் -1. கிலோ வந்து k வந்து சிம்பிள் லெட்டர்ல வரணும், J வந்து கேபிட்டலா இருக்கும். சரி, அப்ப முதல்ல அதை மாத்திட்டு போட்டு விடுங்க. கிலோ ஜூல் மோல் -1. அடுத்த 20வது பாருங்க. ஆவர்த்தன அட்டவணையில் இடமிருந்து வலமாக மூலகங்களின் ஒட்சைட்டுகளின் இயல்பு. சரி, ஆவர்த்தன அட்டவணையில் இடமிருந்து வலமாக மூலகங்களின் ஒட்சைட்டுகளின் இயல்பு என்ன மாதிரி மாற்றம் அடையும் என்று கேட்டிருக்காங்க. சரி, அதன் அமில மூல இயல்புகள் வந்து எந்த விதத்துல மாற்றம் அடையும் என்று கேட்டிருக்காங்க. மூல இயல்பு குறைந்து அமில இயல்பு அதிகரிக்கும். அமில இயல்பு அதிகரிக்கும். மூல இயல்பு குறைஞ்சு அமில இயல்பு அதிகரிக்கும். சரியா, 3ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த ஒட்சைட்டுகளை நாங்க எடுத்தவன் சொன்னால் சரி, இடமிருந்து வலமா போயிக்க
இதுல சோடியம் ஆக்சைடுன்றது வென் மூலமா இருக்கும். அப்புறம் மெக்னீசியம் ஆக்சைடு மென் மூலம். அலுமினியம் ஆக்சைடு எடுத்தோம்னு சொன்னா அது ஈரியல் மூல இயல்பையும் காட்டும், அதே மாதிரி அமில இயல்பையும் காட்டும். அதுக்கப்புறம் சிலிக்க நீர் ஆக்சைடு, இந்த பாஸ்பரஸினுடைய ஆக்சைடு வந்து மென் அமிலமா இருக்கு. இங்கால வர சல்பர்னையும் குளோரின்டையும் வந்து வென் அமிலமா இருக்கு. சரி, அப்ப இடமிருந்து பலமா போய் ஆக்சைடினுடைய மூல இயல்பு குறைந்து அமில இயல்பு அதிகரிக்கும். சரியா, மூல இயல்பு குறைஞ்சு அமில இயல்பு வந்து அதிகரிக்கும். அதுக்கு பொருத்தமான விட 4, அது 20க்கு 4. அடுத்து 21 பாருங்க, வலுவளவு தொடர்பான கீழ்வரும் கூற்றுக்களை கருது. சரி, அப்ப வலுவளவுன்னு சொல்லிக்க பிணைப்பில் ஈடுபடுகின்ற அந்த மூலகங்கள் எல்லாமே உறுதியான இலத்திரன் நிலையமைப்பு பெற்றுக் கொள்றது தான் எப்போ முயற்சி செய்யும். அப்ப அதுக்காக ஏற்கிற இல்லாட்டி இழக்கிற, சரி, அந்த பிணைப்புகளை உருவாக்குறதுக்காக ஏற்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை இல்லாட்டி இழக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை இல்லாட்டி பங்கீடு செய்யப்படுகின்ற இலத்திரன் எண்ணிக்கையை தான் நாங்க வலுவளவுன்னு சொல்றோம். சரி, அல்லது குறித்த மூலக அணு ஒன்றின் செயற்கை உருகின்ற ஆற்றலை வந்து வலுவளவுன்னு சொல்றோம். சரி, மற்றது ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் உரிய வலுவளவுகள் தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப சிம்பிளா பாக்குறேன்னா, முதலாம் கூட்டம் 7ஆம் கூட்டம் வந்து வலுவளவு 1 கொண்டு, 2ஆம் கூட்டமும் 6ஆம் கூட்டமும் வலுவளவு 2 இருக்கு. அது மாதிரி 3ம் 5ம் வலுவளவு 3. 4ஆம் கூட்டம் வந்து வலுவளவு 4 கொண்டு. இதுல பாருங்க, கீழ்வரும் கூற்றுக்களை கருதுக. ஒரு மூலகத்தின் அணு ஒன்றில் இணையும் ஆற்றல். சரி, அப்ப வலுவளவுன்னு சொல்லி ஒரு மூலகத்தின் அணு ஒன்றில் இணைகிற ஆற்றல் சொன்னா அது வந்து சரியான கூற்று. அடுத்த வலுவளவானது ஐதரசன் அணு சார்பாக அளக்கப்படுது. சரி, அப்ப வலுவளவுன்னு சொல்லிக்க நாங்க வந்து ஒரு அணுவோட சேர்வை ஒன்றை உருவாக்கக்கூடிய அல்லது அதால இடம்பெயர்க்கக்கூடிய அணுக்கள் எண்ணிக்கையத்தான் நாங்க வலுவளவுன்னு சொல்றோம். அப்ப அந்த ஐதரசன் அணுவில வந்து ஒரு இலத்திரன் இருக்கிறபடியால் ஐதரசன்ல வந்து, சரி, ஐதரசன் வந்து ஒரு அணுவாக இருக்க போகுது, ஒரு இலத்திரன் தான் அங்க இருக்க போகுது. அதால வந்து அந்த ஐதரசன் அணு சார்பாக அளக்கப்படுறதும் வலுவளவாத்தான் இருக்கும். அப்ப அதுவும் சரியான கூற்று. அடுத்து சிய பாருங்க, மூலகம் ஒன்றின் அணு ஒன்றின் முதல் சக்தி மட்ட இலத்திரன் வலுவளவு இலத்திரன் எனப்படும். சரி, முதல் சக்தி மட்ட இலத்திரன் வலுவளவு இலத்திரன் தந்திருக்கு. இது சரியா பிள்ளைகள்? இறுதி சக்தி மண்டலத்துல வலுவளவுன்றது வலுவளவோடுன்னு நாங்க சொல்றது இறுதி சக்தி மட்ட இலத்திரன். சரி, அப்ப சி வந்து விளை. பொருத்தமான விட வந்து பி. சரி, ஈட்டோட்டு இலத்திரனத்தை நாங்க வலுவளவோடுன்னு சொல்றோம், இறுதியோடு. ரைட், அடுத்து 22வது பாருங்க. Y என்னும் மூலகத்தின் நைட்ரேட்டின் சூத்திரம் YNO3 twice ஆகும்.
சரி, ஒரு சேர்வையினுடைய சூத்திரம் தந்திருக்கு YnO3 twice. மூலகம் Y-க்கு மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய மூலகம். சரி, மூலகம் Y-ஆல குறிப்பிடப்படுற மூலகம் என்னன்னு கேட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வலுவளவுகளை நாங்க காண வேணும். NO3 twice வந்திருக்கிறபடியா NO3க்கு பக்கத்துல 2 வந்திருக்கிறபடியா இந்த 2 வந்து Y-ன் வலுவளவா இருக்கு. சரி, 2 வந்து நாங்க தலை கீழா பாக்குறோம். என்ன வலுவளவை மாற்றித்தான் ரசாயன சேர்வைகளை உருவாக்க போறோம். இப்ப வந்து ஒரு சேர்வை ஒன்று தந்திருக்கீங்க, அதுல வலுவளவை வந்து அதுக்கு இப்ப YnO3 twice சொல்லி இவற்றை இந்த Y-ன் வலுவளவு NO3க்கு போயிருக்கு, நைட்ரேட்டுக்கு போயிருக்கு, நைட்ரேட் அயனுக்கு போயிருக்கும். நைட்ரேட்டின் வலுவளவு வந்து Y-க்கு வந்து சரி, Y-க்கு பக்கத்துல ஒண்ணும் போடாதபடி அது வந்து வலுவளவு 1 இருக்கு. நைட்ரேட்னா உங்களுக்கு சாதாரணமா தெரியும். நைட்ரேட்டினுடைய குறியீடு பாத்தீங்கன்னு சொன்னா NO3-. சரியா, நாங்க முதல் 20 மூலகங்களை கூட்டத்தின் அடிப்படையில அதன் வலுவளவுகளை காண்ற மாதிரி இந்த மூலிகங்களை பொறுத்த வரைக்கும் அதுன்னு அந்த ஏற்றங்கள பெருமானம் தான் வலுவளவா இருக்கு. NO3- சொன்னா இங்க மைனஸ் சொல்லி ஒரு ஏற்றம் தான் இருக்குது. அப்ப வலுவளவு வந்து 1 இருக்கு. அதே மாதிரி CO3 2- கார்பனேட்னு சொல்லிக்க அதன் ஏற்றம் வந்து 2- 10 வலுவளவு 10 இருக்கும். அப்படித்தான் மூலிகங்களை கண்டுபிடிப்போம். அப்ப இங்க வந்து NO3- என்றபடியே Y-ன் வலுவளவு வந்து NO3- என்றபடியே அதன் வலுவளவு Y-க்கு மாற்றப்பட்டிருக்கு. அது மாதிரி Y-ன் வலுவளவு தான் இந்த NO3- வந்து மாற்றப்பட்டிருக்கு. சரி, அப்ப அதுக்கு பக்கத்துல 2 இருக்கிறபடியே Y-ன் வலுவளவு வந்து வருது 10 சொல்லி. சரியா, Y-ன் வலுவளவு 2 என்றபடியா 2 கூட்டங்கள்ல 1 இருக்க வேணும். ஒன்றில் 2ஆம் கூட்டமா இருக்கும் அல்லது 6ஆம் கூட்டமா இருக்கும். சரி, அப்ப அதுல உள்ள மூலகங்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா சோடியம் 1ஆம் கூட்டம், மெக்னீசியம் 2ஆம் கூட்டம், அலுமினியம் 3ஆம் கூட்டம், பொட்டாசியத்தினுடைய குறியீடு வந்து கேபிட்டல் K என்று வரும். சரி, அப்ப பொட்டாசியம் வந்து 1ஆம் கூட்டம். சரி, Y-ன் வலுவளவு 2 இருக்கிறபடியா 10 அல்லது 6. இதுல பொருத்தம் வந்து 2ஆம் கூட்டம் இருக்கிறபடியா மெக்னீசியம். தேவையான விஷயங்களை நோட் பண்ணி வைங்க பிள்ளையர். அடுத்த பாருங்க, மூலகம் X ஆனது ஒட்சிசனுடன் X2O என்னும் ஒட்சைட்டை உருவாக்கும். மூலம் X வந்து ஒட்சிசனோட X2O என்ற ஒட்சைட்டை உருவாக்குதான். சரி, அப்ப இதுண்ட வலுவளவை பார்த்தவன் சொன்னா ஒட்சிசனுடைய வலுவளவு தான் X-க்கு வந்திருக்கும். X-ன் வலுவளவு ஒட்சிசனுக்கு இடமாற்றப்பட்டிருக்கு. சரி, அப்ப X-ன் வலுவளவு எங்களுக்கு தெரியும். ஒட்சிசனுக்கு பக்கத்துல ஒன்றும் இல்லாதபடியா வலுவளவு 1 நாங்க சாதாரணமா போட்டு காட்டு. அதே மாதிரி ஒட்சிசனுடைய வலுவளவு வந்து ஒட்சிசன் 6ஆம் கூட்டம் மூலம் அதன் வலுவளவு 2. அதான் இந்த X-க்கு போயிடும். ஒட்சிசன் வலுவளவு வரும் 10 சொல்லி வரும். இப்ப கேட்டது வந்து X-ன் கார்பனேட்டின் சூத்திரம் தான் கேட்டு. சரி, X-ன் கார்பனேட்டின் சூத்திரம் கேட்டு. கார்பனேட்னு சொல்லி அதன் குறியீடு தெரியும், CO3 2-. சரியா, CO3 2- என்றபடியே 2- வாரப்படியா அதன் வலுவளவு 2. சரியா, CO3 2- வலுவளவு வந்து வரும் உங்களுக்கு 10 சொல்லி. X-ன் வலுவளவு கண்டு வச்சிருக்கிறோம் 1.
சரி இது ரெண்டும் சேர்ந்து சேர்வையை உருவாக்கிக்க X2CO3. சரி X2CO3 என்னுடைய பொருத்தம் வந்து 23க்கு முதலாவது. ரைட், அதே மாதிரி நீங்க இல்ல சாட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம்ல. மெக்னீசியம் வந்து சல்பேட் அயனோட சேர்ந்து உருவாக்குற சேர்வேண்ட ரசாயன சூத்திரம் என்னவாயிரும்? ஓகே, ஜதுர்சனன் சரி. ஜபீசன் நுசைம் சரி, பிரசானியா சரி. ஜர்சாயினி சரி. ஓகே, சதுர்சா சரி. ரைட், இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னீசியம் சல்பேட் சொல்லிங்க SO4 2-. சரியா, மெக்னீசியத்தின் வலுவளவு மெக்னீசியம் 2ஆம் கூட்டம். அப்ப வலுவளவு 2. சல்பேட் அயனை பாத்தீங்கன்னு சொன்னா சல்பேட் மூலியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 2-. அப்ப வலுவளவு 2 ஆயிருக்கு. 2 நாங்க மாத்தி போடுவோமா இருந்தா இந்த வலுவளவுகள் சமனா இருக்கிறபடியால நாங்க வலுவளவுகளை காட்ட மாட்டோம். MgSO4. ரைட், அதே மாதிரி 24, 25 ஆகிய வினாக்களுக்கு விடையளிக்க அட்டவணையில் குறிப்பிட்ட தகவல்களை பயன்படுத்த என்று கேட்டிருக்காங்க. அதுல 2 மூலகங்கள் தரப்பட்டிருக்கு XY சொல்லி அதன் ஆவர்த்தனமும் கூட்டம் வந்து தரப்பட்டு. இப்ப ஆவர்த்தனத்தையும் கூட்டத்தையும் பயன்படுத்தி நாங்க இலத்திரன் நிலையமைப்பை கண்டுபிடிக்கிறோம். சரி, ஆவர்த்தனம் சொல்லி 2 ஆவர்த்தனம் சொல்லி கருத்து 2 சக்தி மட்டங்கள்ல இலத்திரன் நிரம்ப போகுது. கூட்டம் வந்து ஆவர்த்தனம் இப்ப சக்தி மட்டங்களோட எண்ணிக்கை தான் ஆவர்த்தனத்தை தரப்போகுது. கூட்டம் சொல்லிக்க அது வந்து இலத்திரன்கள் எண்ணிக்கை, அதாவது ஈட்டோட்டில உள்ள இலத்திரன்கள் எண்ணிக்கை வந்து கூட்ட எண்ணுக்கு சமனா இருக்கும். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் மூலம் Xஐயும் Yஐயும் இனங்காணும். சரியா, மற்றது வந்து இலத்திரன் நிலையமைப்பை இனங்காணக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், இப்ப சொல்லுங்க மூலகம் Yயின் இலத்திரன் நிலையமைப்பு. ரைட், மூலம் Xயின் இலத்திரன் நிலையமைப்பு என்னவா இருக்கு? ரெண்டு கம 2. ஆவர்த்தனம் 2 சக்தி மட்டங்கள் இலத்திரன் நிரம்ப போது. முதலாவது சக்தி மட்டம் பூரண நிலை என்றது 2. அடுத்த சக்தி மட்டம் 2வது சக்தி மட்டம் தான் ஈட்டோடு. ஈட்டோடு வந்து 2 இலத்திரனா இருக்கு. என்னடா கூட்ட இலக்கம் 2 என்றபடியா ஈட்டோடு இலத்திரனும் 2 இருக்கு. இப்ப இது வந்து Xயின் இலத்திரன் நிலையம். அதே மாதிரி Yயின் என்னவா இருக்கு?
2 8 6 2 8 6. சரியா, 3 சக்தி மட்டத்திலே இலத்திரன் நிரம்ப போது முதலாவது பூரணமா நிரம்பி இருக்கும் 2, அடுத்தது வந்து 8 இருக்கு. சரியா, முதலாவது சக்தி மட்டத்துல 2 நிரம்பினா பூரணம், அடுத்தது வந்து 8 வந்து நிரம்பி இருக்க. மூன்றாவது சக்தி மட்டத்துல தான் ஈட்டோட்டு இலத்திரன் இருக்க போகுது. அப்ப அதுல 6 தந்திருக்கிறபடியால இலத்திரன் எண்ணிக்கை 6 ஆயிருக்கு. 2 8 6. அடுத்து பாருங்க, XY ஆகிய இரு மூலகங்களும் சேரும் போது உண்டாகும் சேர்வையின் சூத்திரம். சரி, அப்ப சேர்வை என்னவா இருக்கு? XY. சரியா, ஒன்று வந்து 6ஆம் கூட்டம், ஒன்று வந்து 2ஆம் கூட்டம். அப்ப வலுவளவு வந்து ரெண்டுக்குமே 2ஆ தான் இருக்க போகுது. ஆகவே உருவாக்குற சேர்வை வந்து XY ஆ இருக்கு. அடுத்த அமைப்பு கற்ற வினாக்களை பாருங்க. கீழ்வரும் வினாக்களுக்கு வரைவினை பயன்படுத்தி விடையளிக்கட்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மின்னெதிர்த்தன்மைக்கும் அணுவன் ஒழுங்குக்கு ஏற்ப மின்னெதிர்த்தன்மையினுடைய வரைவு வந்து எங்களுக்கு குறிக்கப்பட்டு. ரைட், இந்த வரைவை வச்சுக்கொண்டே சில கேள்விக்கு வந்து விட கொடுக்கலாம். இதுல முதலாவது பாருங்க, மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, எது வேற மின்னெதிர்த்தன்மை கூடினது? ஃப்ளோரின். சரியா, பொதுவா மின்னெதிர்த்தன்மை வந்து எந்த கூட்டத்துக்கு கூடவா இருக்கும் இல்லையா? 7ஆம் கூட்டம். 7ஆம். அடுத்தது பாருங்க, மின்னெதிர்த்தன்மை குறைந்த மூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொட்டாசியம். சரியா, கூடினது ஃப்ளோரின், குறைஞ்சது வந்து பொட்டாசியம். சரி, அது மாதிரி ஆவர்த்தன அட்டவணையின் வழியே இடமிருந்து வலமா மின்னெதிர்த்தன்மைக்கு என்ன நடக்கும்? ஒரு ஆவர்த்தன அட்டவணையின் இடமிருந்து வலமா போய்க்க மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும். அது மாதிரி கூட்டத்தின் வழியா மேலிருந்து கீழே போய்க்க என்ன நடக்கும்? குறைவடை. சரி, எங்க வந்து அதிகரிக்கிறதுக்கு ஆவர்த்தன அட்டவணையில இடமிருந்து வலமா போய்க்க மின்னேற்றன்மை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஆவர்த்தன அட்டவணையின் வழியே இடமிருந்து வலமா போய்க்க மின்னேற்றன்மை அதிகரிக்கிறதுக்கு சக்தி மட்டம். சக்தி மட்டம் வந்தது. இப்போ ஒரு ஆவர்த்தன மண்டம் எடுத்தோம்னு சொன்னா சக்தி மட்டம் எல்லாத்திலையும் சமனாத்தான் இருக்கும். அதாவது கரு கவர்ச்சி அதிகரிக்கிறது. சரியா, சக்தி மட்டம் ஆவர்த்தனத்தின் வழியே மாறாமத்தான் இருக்க போது, ஆனா கருவின் கவர்ச்சி வந்து அதிகரிக்க போகுது. சரி, இப்ப கரு கவர்ச்சி அதிகரிக்கிறதால பிணைப்பு ஜோடி இலத்திரனை கவர்ற ஆற்றலும் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி குறைவடைகிறதுக்கு தான் என்ன காரணம்? கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழே போய்க்க குறைவடைகிறதுக்கான காரணம் சக்தி மட்ட எண்ணிக்கை கூறுறபடியால கருக்கவர்ச்சி வந்து குறையும். அதால மின்னெதிர்த்தன்மையும் வந்து குறைவடையும். அடுத்த பாருங்க, இவ்வரைவில் பயன்படுத்தப்பட்ட அளவிடை வகை யார்? அதாவது மின்னெதிர்த்தன்மையை அளக்குறதுக்காக நாங்க பயன்படுத்துற அளவு திட்டம் கேட்டிருக்கோம். போலிங்கின் அளவு. அடுத்த பாருங்க, பி பார்ட், பொட்டாசியத்தின்
அணுவன் 19 திணிவன் 39 ஆகும். பொட்டாசியத்தின் நியம குறியீட்டை திரட்டும். சரி, அப்ப பொட்டாசியம் சொல்லிக்க மூலகம் கேபிட்டல் கே, அது நியம குறியீடுன்னு சொல்லிக்க பிள்ளைகள். அப்போ அணுவன் எங்க வரும், திணிவன் எங்க வரும்? இடது பக்கம் கீழே அணுவன், மேல திணிவன். சரி, இடப்பக்கத்துல கீழ் மூலையில அணுவன் வரும், மேல வந்து திணிவன் வரும். சரி, அப்ப இதான் நியம குறியீடு. மற்றது பொட்டாசியம் தொடர்பான பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க இலத்திரன்கள் எண்ணிக்கை. சரி, எவ்வளவு நடுநிலையான அணுவண்டைக்கு புரோத்திரன் எண்ணிக்கை நியூத்திரன் எண்ணிக்கை இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமன். புரோத்திரன் எண்ணிக்கை தான் அணுவண்ணா இருக்க போது 19. அப்ப இலத்திரன் எண்ணிக்கை 19 இருக்கு. புரோத்திரன் எண்ணிக்கை 19, நியூத்திரன் எண்ணிக்கை கேட்டிருக்கு. எவ்வளவு வரும்? 20. புரோத்திரன் நியூத்திரன் 10 கூட்டுத்தொகை தான் நாங்க திணிவண்ணு சொல்ல போறோம். புரோத்திரன்கள் 19 இருக்கும், திணிவன் வந்து 39 வந்திருக்கிறான். 39ல இருந்து 19 கழிச்சா நியூத்திரன் வரும் 20. அடுத்த இலத்திரன் நிலையமைப்பு கேட்டு. ரெண்டு 8 8 8 1. சரி, 2 8 8 1. அடுத்த பொட்டாசியம் அணுவின் கூட்டம் ஆவர்த்தனம் என்பவற்றை குறிப்பிடட்டும். முதலாம் கூட்டம் 4ஆம் ஆவர்த்தனம். 4ஆம் ஆவர்த்தனம். சரி, இலத்திரன் நிலையமைப்பு வச்சுக்கொண்டு நாங்க சொல்லலாம். ஈட்டோட்டு இலத்திரன் எண்ணிக்கை 1, அப்ப கூட்டம் வந்து 1. 4 சக்தி மட்டங்கள் இலத்திரன் நிரம்பி இருக்குது, அப்ப ஆவர்த்தனம் 4 ஆயிருக்கு. ரைட். அடுத்தது வந்து அயனாக்கு சக்தியை வச்சுக்கொண்டு வரையப்பட்ட வரை அணுவண்ணுக்கும் அயனாக்கு சக்தி பெருமானத்துக்கு இடப்பட்ட வரை. சரி, அப்ப இதுல பாருங்க, அயனாக்க சக்தி முதலாம் அயனாக்க சக்தி கூடிய மூலகம் எதென்று கேட்டிருக்காங்க. ஹீலியம். சரியா, பொதுவா 8ஆம் கூட்ட மூலகங்களுக்கு முதலாம் அயனாக்கு சக்தி கூட. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா சக்தி மட்டத்துல மேல இருக்கிறது, அதாவது கூட்டத்தின் வழியே மேல இருக்கிறதுக்கு வந்து அயனாக்க சக்தி பெருமானம் கூடவா இருக்கு. மற்ற அடுத்த பாருங்க, இலத்திரனை அகற்றுவது கடினமாக அமையும் மூலகம் எது? இதுக்கு என்ன ஆன்சர்? அதுக்கு ஹீலியம் தானே. அயனாக்க சக்தி என்றாலே வாயு நிலையில இருக்கக்கூடிய மூலகத்தின் ஈட்டோட்டில உள்ள இலத்திரனை வந்து அகற்றி வாயு நிலையில உள்ள நேராயன் ஒன்றை உருவாக்குறதுக்கு கொடுக்க வேண்டிய சக்தி தான் அயனாக்க சக்தி. அப்ப இலத்திரனை அகற்றுறது யாருக்கு கடினமாக இருக்கும்னு சொன்னா அதுவும் வந்து ஹீலியம். சரி, அதுதான் நாங்க முதலாம் அயனாக்க சக்தின்னு சொல்ல போறோம். இப்ப ஹீலியத்துக்கு தான் இலத்திரனை அகற்றுவது கடினமாக. அடுத்த பாருங்க, லித்தியத்தின் இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரனை அகற்றுவதை விட கால்சியத்தின் இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரனை அகற்றுவது சுலபம். இதற்கான காரணம் என்ன கொடுப்பு? லித்தியத்தின் இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரனை அகற்றுவதை விட கால்சியத்தின் இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள இலத்திரனை அகற்றுவது சுலபம். இதற்கான காரணம் லித்தியத்துக்கு கரைக்கவர்ச்சி அதிகம், ஆனால் கால்சியத்துக்கு இறுதி சக்தி மட்டும் அதிகரிப்பதனால் கரைக்கவர்ச்சி குறைவு. லித்தியம் வந்து கூட்டத்தின் மேல இருக்கக்கூடிய மூலம், பொட்டாசியம்ன்றது வந்து கூட்டத்துக்கு வழியே கீழே இருக்கு. சரி, அப்ப கூட்டம் வழியே மேல இருந்து கீழா போய்க்க சக்தி மட்டங்களோட எண்ணிக்கை கூடுறபடியால, சரியா, மேல இருந்து கீழா சக்தி மட்டங்களோட எண்ணிக்கை கூடுறபடியால கரைக்கவர்ச்சி குறையும். அப்ப இலத்திரனை அகற்றுறது வந்து லித்தியத்திலும் பார்க்க பொட்டாசியத்துல இருந்து அகற்றுறது சுலபமாக இருக்கு.
சரி, அப்ப இதுக்கான காரணம் என்று கேட்டா கூட்டம் வழியே கீழ் நோக்கி. சரி, அப்ப கூட்டம் வழியே கீழ் நோக்கி செல்லும் போது சக்தி மட்ட எண்ணிக்கை அதிகரிக்கும். சக்தி மட்ட எண்ணிக்கை அதிகரிக்க கருக்கவர்ச்சி வந்து குறையும். அது கருவுக்கும் ஈட்டோட்டு இலத்திரனுக்கும் விடப்பட்ட கவர்ச்சி வந்து குறையும். எனவே ஈட்டோட்டு இலத்திரனை அகற்றுவதற்கு ஈட்டோட்டு இலத்திரனை அகற்றுவதற்கு குறைந்த சக்தி போதுமானது. சரியா, குறைந்த சக்தி போதுமானதாக இருக்கு. லித்தியத்தை விட கால்சியம் கீழே இருக்க போது, அப்ப லித்தியத்திலும் விட கல்சியத்தினுடைய சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை கூட. கல்சியத்துல 4 சக்தி மட்டம், லித்தியத்துல வந்து 2 சக்தி மட்டம். அப்ப கருவுக்கு ஈட்டோட்டு இலத்திரனுக்கு விடப்பட்ட கவர்ச்சி வந்து மேலிருந்து கீழே போய்க்க குறைய போகுது. அப்ப ஈட்டோட்டுல உள்ள இலத்திரனை அகற்றுறது வந்து எங்களுக்கு லித்தியத்திலும் பார்க்க கல்சியத்தை சுலபமாய். அது மாதிரி அடுத்ததாக கேட்டிருக்கிறான், மேற்தரப்பட்ட வரைப்பில் ஏ என குறிக்கப்பட்டுள்ள மூலகம் எது? பொட்டாசியம். பொட்டாசியம். சரி, അതിന്റെ சரி அணுவன் வரிசை வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏ வந்து பொட்டாசியம். மற்றது இந்த மாதிரியான வரைவுகள் எங்களுக்கு இது ஃபுல் வரைவு தந்தபடியே பிரச்சனை இல்லை. நோமலா அயனாக்கு சக்தி வரைவு வந்து இடைக்குள்ள உள்ளதை தந்துட்டு அடுத்துள்ள மூலங்கள் தரப்பட்டிருக்கு அப்படி என்று கேட்டா, எதுக்கு அயனாக்க சக்தி அந்த வேறுபாடு கூடுதலா தந்திருக்கிறானோ அது வந்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய அந்த அயனாக்க சக்தி மாற்றம் நடக்குது. அப்ப வந்து தெரியவனும் அயனாக்க சக்தி வந்து 8ஆம் கூட்ட மூலத்துக்கு கூடவா இருக்கும், 1ஆம் கூட்டத்துக்கு வந்து குறைவா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்து உள்ளதுன்னு சொல்லி இப்ப ஆவர்த்தனத்தின் வழியே அயனாக்க சக்தி வந்து அதிகரிச்சு கொண்டிருக்கும். பொட்டாசியம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அணுவன் என்ன, அணுவண்ணுக்கும் 1ஆம் அயனாக்க சக்திக்கும் விடப்பட்ட வேறுபாடு தான் நீங்க அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஏ வந்து இதுல தந்திருக்கிறபடியாக இது வந்து 20 அணுவண்ணை கொண்ட மூலம். அப்ப ஏ வந்து 19. அப்ப 19ன்னு சொல்லி இது பொருத்தம், பொட்டாசியம் பொருத்தம். அது மாதிரி அந்த வேறுபாடுகளை வச்சுக்கொண்டு நாங்க இனங்காண்டது. இப்ப பெரிய ஒரு மாற்றம் நடந்திருந்தா அது வந்து முதல் தரப்பட்டது 8ஆம் கூட்டமா இருக்கும், இது வந்து 1ஆம் கூட்டமா இருக்கும். சரியா, மற்றது வந்து அயனாக்க சக்தியை பொறுத்த வரைக்கும் இப்ப இதை எடுக்கிறேன், இது 1ஆம் கூட்டம், சரி இது 2ஆம் கூட்டம். இப்ப அயனாக்க சக்தி வந்து இடமிருந்து வலமா அதிகரிக்கும். அதுலயும் சில தளம்பல் இருக்குது. இப்ப 2ஆம் கூட்டத்துல இருந்து 3ஆம் கூட்டத்துக்கு போய் அயனாக்க சக்தி வந்து ஒரு குறைவு ஒன்று நடக்கும். அதுக்கு பிறகு 5ஆம் கூட்டத்திலையும் அப்படி 5ல இருந்து 6க்கு போய்க்கையும் ஒரு மாற்றம் ஒன்று நடக்கும். சரி, மற்றபடி அயனாக்க சக்தி அதிகரிக்கும். ஆனா 2ல இருந்து 3க்கு போய்க்கையும் 5ல இருந்து 6ஆம் கூட்டத்துக்கு போய்க்கும் அயனாக்க சக்தியில ஒரு ஏற்றத்தாழ்வு ஒன்று நடக்கும்.
அடுத்து பாருங்க டி பார்ட். ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் ஆவர்த்தனத்திற்குரிய அனைத்து மூலகங்களும் ஒழுங்கு வரிசையில் அன்றி கீழே தரப்பட்டுள்ளது. சரி, ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் ஆவர்த்தனத்துக்குரிய அனைத்து மூலகங்களும் ஒழுங்கு வரிசையில் அன்றி கீழே தரப்பட்டது. மேற்குறித்த அனைத்து மூலகங்களையும் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ளவாறு ஒழுங்குபடுத்த. சரி, அப்ப ஒழுங்குபடுத்தி சொல்லுங்க பாப்போம், என்னென்ன வரும்? சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின் ஆகும். குளோரின். சரி, அதுல கேட்டிருக்கிறான் முதலாவது குளோரின் இலத்திரன் நிலை அமைப்பு திரட்டலாம். சரியா, குளோரின் மற்ற மூலகங்கள் எழுதிக்க கவனம் பிள்ளைகள். தனியா வரைக்க கேபிட்டல் லெட்டர்ல எழுதுவீங்க. 2 எழுத்துக்கள் சேர்ந்து வரைக்க குளோரின் சொல்லிக்க முதலாவது கேபிட்டல், அடுத்தது சிம்பிள் லெட்டர்ல வரும். சரி, அதை கவனிச்சு கொண்டு. குளோரின் இலத்திரன் நிலை அமைப்பு கேட்டிருக்கு. சரி, ஆவர்த்தன அட்டவணைப்படி 20 மூலகங்களும் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வரிசைப்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் உங்களுக்கு. ரைட். குளோரின் இலத்திரன் நிலையம் 2, 8, 7. குளோரின் 17 அணுவெண்ணை கொண்டது. 17 இலத்திரன் இருக்கும். இலத்திரன் நிலையமைப்பண்டபடியே முதலாவதுல 2 நிறம், அடுத்தது 8, அடுத்த 7. அடுத்த வேறங்க மூன்றாவதுல முதலாவது பாட். வளியில் வெப்பப்படுத்தும் போது வெண்ணிற சுவாலையுடன் எரிந்து வெண்ணிறத்தூளை உருவாக்குவது யாது? உருவாகும் வெண்ணிறத்தூள் யாது என்று கேட்டிருக்கான். மெக்னீசியம் ஆக்சைடு. சரியா, MgO அல்லது மெக்னீசியம் ஆக்சைடு. அடுத்த சோடியத்துக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான தாக்கத்தின் போது உருவாகும் சேர்வையின் ரசாயன சூத்திரம். சரி, என்ன வரும் பிள்ளைகள்? Na2O. சரி, சோடியம் முதலாம் கூட்டம் வலுவளவு 1, ஒட்சன் 6ஆம் கூட்டம் வலுவளவு 2, வலுவளவு இடமாற்றப்படைக்க Na2O. சரி, உருவாகிற சேர்வை என்ன சூத்திரம்? Na2O. சரி, இது ஓகேயா பிள்ளைகள்? ஆம் சார். மற்ற இலத்திரன் நிலையமைப்பு எழுதுறது முதல் 20 மூலங்களும் இந்த ஆவர்த்தன அட்டவணையின் முதல் 20 மூலங்களும் உங்களுக்கு பாடமா இருக்க வேணும். சரியா, நீங்களா சுயமா ஒரு ஆவர்த்தன அட்டவணை எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேணும். மற்றது ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு இலத்திரன் நிலையமைப்பை காண்றது. மற்ற இலத்திரன் நிலையமைப்பு தந்தா அதை வச்சுக்கொண்டு ஆவர்த்தன கூட்டன் தாரது. ஒரு குறிப்பிட்ட மூலத்தின் இலத்திரன் நிலையமைப்பு எழுத சொன்னா குயிக்கா எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இலத்திரன் நிலையமைப்பு எழுதிக்க ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலாவது சக்தி மட்டத்துல 2 நிரம்பினா பூரணம். அங்கால வரக்கூடியது நீங்க படிக்கிற மூலங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 20 மூலங்கள்லாம் ஓயலுக்குள்ள நாங்க படிப்போம். சரி, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது சக்தி மட்டத்துல இலத்திரன் நிலையமைப்புகள் எழுதிக்க முதலாவது சக்தி மட்டத்துல 2 நிரம்பினா உறுதி நிலை. அதுக்கு அங்கால வரக்கூடிய சக்தி மட்டங்கள்ல 8 நிரம்பினா உறுதி நிலை. சரி, அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு இலத்திரன் நிலையமைப்பை எழுதி. மற்ற இப்போ மூலங்கள் பிணைப்புகளை ஏன் உருவாக்குதுன்னு கேட்டால் பூரணமான உறுதி நிரம்பல் நிலையில இருக்கக்கூடிய சேர்வைகளை உருவாக்குறதுக்காக. சரி, அதாவது அந்த மூலம் உறுதி நிரம்பல் நிலையை அடைகிறதுக்காகத்தான் சேர்வைகளை உருவாக்கும். சரி, அப்ப முதலாம் சக்தி மட்டத்தில் இருக்கிறத தவிர முதலாம் சக்தி மட்டம் சொல்லிக்க உறுதி நிலை 2 இருக்க போது அதுக்கு அங்கால இருக்கக்கூடிய சக்தி மட்டங்கள் எல்லாமே கடைசி ஓட்டில 8 இலத்திரன்கள் இருக்கிறது பூரண நிரம்பல் நிலையா இருக்கு, இல்லாட்டி உறுதியா இருக்கு.
சரி, அதை வச்சுக்கொண்டு கேள்விகள் அதுகளை செய்யப்படும். சரி, யாருக்காவது இலத்திரன் நிலை அமைப்பு இல்லாட்டி இந்த மூலகங்கள் சரி இலத்திரன் நிலை அமைப்பு மற்ற இந்த மூலகங்களை இனங்காண்றதுக்கு இந்த ரசாயன சூத்திரங்கள் எழுதுற இதை பற்றி கேள்வி ஒன்று கடைசியிலையும் வருது, அதுலயும் பார்ப்போம். சரி, ரசாயன சூத்திரங்கள் எழுதுற இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். இல்லையா? ரைட், அடுத்த பகுதிக்கு போனாங்க. இந்த கற்ற வினா. சரி, இதுல வந்து ஒரு ஆவர்த்தன அட்டவணைன்ற ஒரு பகுதி தரப்பட்டிருக்கு. இங்க தரப்பட்டுள்ள குறியீடுகள் நியம குறியீடுகள் அல்ல. சரி, எங்க பயன்படுத்திருக்கிற குறியீடுகள் வந்து அந்த மூலங்கள்ல நியம குறியீடுகள் அல்லன்னு தரப்பட்டிருக்கு. தரப்பட்டுள்ள குறியீடுகளை மாத்திரம் பயன்படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்கும். அப்ப இங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்து இந்த குறியீட்டுல என்ன தரப்பட்டிருக்கோ அதை பயன்படுத்தி விட கொடுக்க வேண்டும். சரி, அதுக்கு முதல் நாங்கள் அந்த மூலகங்கள் எழுதுறது பிரயோசனமா இருக்கும். சரி, அப்ப இதுல சொல்லுங்க பாப்போம் என்னென்ன மூலகங்கள் இருக்க போகுது. உண்மையில இந்த ஒரு ஆவர்த்தன அட்டவணையில என்னென்ன மூலகங்கள் இருக்கு? இதுக்கு என்ன பிள்ளைகள் இருக்கு? ஐதரசன், ஐதரஸ். இங்கால ஹீலியம், ஹீலியம். அடுத்தது லித்தியம், பெர்லியம், போரோன், போரான், கார்பன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், குளோரின், குளோரின், நியான், நியான், சோடியம், சோடியம், மெக்னீசியம், மெக்னீசியம், அலுமினியம், 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 தந்தம், சிலிக்கன், என்ன பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், ஆகும். கந்தகம், குளோரின், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், பொட்டாசியம், கால்சியம். கால்சியம். சரி, மற்ற இந்த ஆவர்த்தன அட்டவணையில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் அந்த அணுவன் வரிசையில தான் இருக்கும். இது 1 2 இது 2 அப்படியே தொடர்ந்து வந்து 20 வரைக்கும் இருக்கு. சரி, அப்ப இதுல பாருங்க, இயற்கையில் வாய் நிலையில் காணப்படும் மூலகம் அல்லது மூலகங்கள் எது அல்லது எவை. சரி, இதுல தந்திருக்கிற குறியீடுகளை பயன்படுத்த நீங்க அப்படி எழுதணும். நாங்க இதுக்கு ஈஸியா இது போட்டாங்க. ரைட், இப்ப சாதாரணமா ஒரு ஆவர்த்தன அட்டவணை. சரி, ஒரு சாதாரணமா ஒரு ஆவர்த்தன அட்டவணையில முதல் 20 மூலகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அறை வெப்பநிலையில என்னென்ன மூலகங்கள் வாய் நிலையில இருக்கு? ஹீலியம், நியான். அதுகள் வந்து விழுமிய வாயுன்னு சொல்லப்படும். சரி, அதுல உள்ள மூலகங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஹீலியம், நியான், ஆர்கன்ன்றது எல்லாம் விழுமிய வாயுக்களா இருக்கும். ரைட், அதோட வேறு என்ன? இப்ப சாதாரண மூலகங்கள்ல எது, மற்ற கூட்டங்கள்ல வர மூலகங்கள்ல எது எது வாயு நிலையில இருக்கு? ஆக்சிஜன், ஐதரசன். சரி, ஐதரசன் வாயு நிலையில் இருக்கும். அது மாதிரி நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், மற்றது குளோரின், இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அறை வெப்பநிலையில வாயுக்களாக இருக்கு. சரி, அதாவது H2, N2, O2, புளோரின், குளோரின் சொல்லி இதுகள் எல்லாம் வாயு நிலையில இருக்கு. மற்றது வந்து பொதுவாகவே 8ஆம் கூட்ட மூலகங்கள்னு சொல்லி அது வந்து விழுமிய வாயுக்கள்னு சொல்லி. ஓகே, கிளாஸ் இருக்கிறார்கள் லீவ் ஆயிக்கொள்ளுங்க. கிளியர், 7 மணி கிளாஸ் இருக்கிறார்கள் லீவ் ஆயிக்கொள்ளுங்க.
இப்ப இதுல கேட்டது இயற்கையில் வாயுநிலையில் காணப்படுகின்ற மூலகம் அல்லது மூலகங்கள் இது அல்லது கேட்டிருக்கார். இதுல உள்ள நியம குறியீடுகளை பயன்படுத்த கொடுப்பீங்க. அப்ப இதுல வந்து தரப்பட்டதுல என்னென்ன இருக்குது பிள்ளைகள்? G I ஒன்று ஏ இருக்கும், என்ன ஐதரசம். அதே மாதிரி இங்கால ஐதரசம் ஐ ஜே. அடுத்தது டி குளோரின் என்றபடியா டி வெல். அடுத்தது குளோரின் என்றபடியா ஜி. மற்றது வந்து பிஹெச். இங்க பிஎம்ஹெச்ன்றது விழுமிய வாயுன்னு சொல்லுவோம். மற்றது வந்து அரை வெப்பநிலையில வாயுவா இருக்கிற மூலம். அடுத்த வேறங்க மூலகம் ஈயின் ரசாயன இயல்பு ஒன்றை எழுதட்டார். சரி, எங்க மூலகம் ஈன்னு சொல்லிக்க பிள்ளைகள் எந்த மூலகத்தை குறிக்கிறது? sodium. சோடியம். சோடியத்தின் ரசாயன இயல்புன்னு சொன்ன என்ன கொடுக்கலாம் நாங்க? அமிலத்துடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவையும் உலோக உப்பையும் தரும். அமிலத்தோட தாக்கம் பற்றி கொடுக்கலாம். ஆக்சிஜனுடன் தாக்கம். குளிர்நீருடன் தாக்கம். மற்றது குளிர்நீரோட தாக்கம், அதாவது இந்த வளிநீர் அமிலங்களோட காட்டுற தாக்கங்களை கொடுக்கலாம். அல்லது வந்து தாக்குதிறன் கூடின மூலகம்ன்றதை கொடுக்கலாம். இப்ப சோடியம் சொல்லிக்க தாக்க விதத்தொடர்ல மேல இருக்கு, தாக்குதிறன் கூடின மூலம். வளிநீர் அமிலங்களோட தாக்குதிறன் கூடின. சரி, அப்ப அந்த விஷயங்களை கொடுக்கும். சரி, சோடியத்தின் பௌதிக இயல்பு கேட்டபடியா ஒன்று வந்து தாக்குதிறன் கூடிய மூலம். சரி, எல்லாம் இதுக்கு பதிலா வளிநீர் அமிலங்களோட உக்கிரமாக தாக்கம் அடையும் என்று போட்டாலும் சரி. அடுத்த வலியோட தாக்கம் பற்றி சொல்லலாம். ஒட்சனோட உலோக ஒட்சைட்டை உருவாக்கும். ஒட்சனுடன் உலோக ஒட்சைட்டை உருவாக்கும். அதே மாதிரி குளிர்நீருடன் உக்கிரமாக தாக்கத்தை காட்டு. சரியா, குளிர்நீருடன் உக்கிரமான தாக்கம். குளிர்நீரோட தாக்கம் அடைஞ்ச பிள்ளைகள் என்ன விளைவங்களை கிடைக்கும்? சோடியம் ஹைட்ரோக்சைடும் ஐதரசன் வாயுவும் கிடைக்கும் விளைவு. அதே மாதிரி ஐதான அமிலங்களுடன் உக்கிரமான தாக்கம். சரி, ஐதான அமிலத்தோட வடித்தலோட கூடிய தாக்கங்கள் நடக்கும். வடித்தலுடன் கூடிய தாக்கம். சரி, அப்ப ரசாயன இயல்பு கேட்டா இதுல ஏதாவது ஒன்று நாங்க எழுதி கொள்ளலாம். சரியா, ஒன்று வந்து தாக்குதிறன் கூடின அந்த தன்மையை பற்றி எழுதலாம். அல்லது ஒட்சனோட சேர்ந்து உலோக ஒட்சைட்டுகளை உருவாக்கும்ன்றது கொடுக்கலாம். மற்றது குளிர்நீரோட உக்கிரமான தாக்கம் சோடியம் ஹைட்ரோக்சைட்டையும் ஐதரசனையும் கொடுக்கும். அதே மாதிரி ஐதான அமிலத்தோட மிக உக்கிரமான தாக்கத்தை காட்டும். சரி, அது மாதிரி சோடியத்தின் பௌதிக இயல்பு கேட்டா இது நோட் பண்றேன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பௌதிக இயல்பு கேட்டா சொன்னா அடர்த்தி பற்றி சொல்லலாமே.
நீர்லையும் அடர்த்தி குறைவான. லேசான. புத்தியால் வெட்டக்கூடியது. நீரிலும் அடர்த்தி கூடியது. மற்றது வந்து மென்மையானது, கத்தியால வெட்டக்கூடியதா இருக்கு. பளபளப்பு. நீரிலும் அடர்த்தி குறைவானது. மற்றது வந்து மென்மையானது. மற்ற பளபளப்புன்ற இயல்பு எல்லா உலோகங்களுக்கும் ஒரு பொதுவான இயல்பா இருக்கு. சரியா? நாங்க சோடியம் கேட்டா அதுக்கு பொருத்தமான பளபளப்புன்றாலும் பிழை இல்லை. சோடியம் சொல்லிக்க அதுக்கு பொதுவான பகுதி இயல்புகளை பார்க்கறது பிரியோசனமா இருக்கு. சரியா? மென்மையானது அல்லது கத்தியால வெட்டப்படக்கூடிய அளவுக்கு மென்மையானது என்று போட. மற்றது உலோகங்களோட பொதுவான இயல்புகள் குறிப்பிடலாம். என்ன பளபளப்பு தன்மை, மற்ற மின் வெப்பத்தை கடத்தும். ரைட். அப்ப இந்த ரசாயன இயல்பு கொடுப்பீங்க சோடியம். அடுத்த பாருங்க, மூலகம் F,Jயின் இலத்திரன் நிலையமைப்பு எழுதட்ட. சரி, F-னுடையதும் J-டையும் இலத்திரன் நிலையம். சொல்லுங்க பிள்ளைகள், என்ன பேரு? F2 8 சரி, இங்க Fன்றது வந்து 3வது சக்தி மட்டத்தில் உள்ள 2ஆம் கூட்ட மூலம் 2, 8, கடைசி ஓட்டுல வந்து 2 இலத்திரன் கூட்டம் 2, 2, 8, 2. அதே மாதிரி J சொல்லிக்க பாத்தீங்கன்னு சொன்னா 6ஆம் கூட்டம், 6ஆம் கூட்டத்தை சேர்ந்த 2ஆம் ஆவர்த்தனத்துல உள்ள மூலம். சரி, அப்ப 2, 6. அடுத்த பாருங்க, மூலகங்கள் F,J சேர்ந்து உருவாகும் சேர்வை உருவாகும் விதத்தை படம் வரைந்து காட்டட்டும். சரி, F-ம் J-யும் சேர்ந்து உருவாகிற சேர்வை வந்து உருவாகிற விதத்தை படம் வரைஞ்சு காட்டட்டும். சரி, அப்ப F-ம் J-யும் சேர்ந்து எந்த வகையான பிணைப்பு பிள்ளைகள் உருவாகும்? மக்னீசியம் ஆக்சைடு. ஓகே, மெக்னீசியம் ஆக்சைடுன்றது எந்த வகையான பிணைப்பு? அயன் பிணைப்பா? அயன் பிணைப்பு. ரைட், இதுல F எடுத்தவன் சொன்னா இந்த மூன்று சக்தி மட்டம் இருக்க போது 2, 2. அது மாதிரி J வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு 6.
இதுல பாருங்க பிள்ளைகள் முதலாவது எஃப்எம் ஜேயும் சேர்ந்து உருவாக்குறதுல பாத்தீங்கன்னு சொன்னா மெக்னீசியம் வந்து 2 இலத்திரனை இழக்கும், ஆக்சிஜன் வந்து அந்த இழக்கிற 2 இலத்திரனை வந்து பெற்றுக்கொள்ளும். சரி, அப்ப எஃப் வந்து 2 இலத்திரனை இழந்து F2+ என்ற அயனை உருவாக்கும். அது மாதிரி ஜே வந்து இலத்திரன் 2 பெற்று J2- என்ற அயனை உருவாக்கும். இப்ப இந்த F2+ என்ற நேர் அயனம் J2- என்று சொல்லப்படுற மறை அயனம் சேர்ந்துதான் எங்களுக்கு அயன் பிணைப்பு உருவாக்க போகுது. சரி, அப்ப அதிண்ட கட்டமைப்பு உங்களுக்கு வரப்போகுது. இல்ல 2 இங்க 8 இருக்கும். மைனஸ் ரைட். அது மாதிரி பாருங்க, மூலகம் சியின் விசேட இயல்பு கேட்டு. சரியா, மூலகம் சி என்றது வந்து காபனா இருக்க போகுது. சரி, அப்ப சியின் விசேட இயல்பு என்ன? பிரதிருப்பங்களை கொண்டிருக்கும். ஒன்று வந்து பிரதிருப்பங்களை பற்றி சொல்லு. பிரதிருப்பங்களை கொண்டு. சரியா, காபன் அண்டைக்கு ஏற்கனவே நாங்க பார்த்த மாதிரி 2 வகையான பிரதிருப்பங்களை கொண்டிருக்கும். பளிங்குரு திண்மம், பளிங்குரு அற்ற சொல்லி பார்க்கணும். பளிங்குருவான பளிங்குரு அற்ற பிரதிருப்பங்களை கொண்டிருக்கும். அதுல பளிங்குருவானதுல வைரமும் கேரியமும், பளிங்குரு அற்றதுல நிலக்கரியது. சரி, அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேரியம் வந்து மின்ன கடத்தக்கூடிய மாதிரி இருக்கு. கார்பன் வந்து ஒரு அல்லுலோகம், ஆனா அதுல வந்து அதுல ஒரு பிரதிருப்பமான கேரியம் மின்ன கடத்து. அதே மாதிரி வைரம்ன்றது வந்து வெண்மத்தன்மை கூடினதா இருக்கு. வெண்மை, அதே மாதிரி முறிவு சுட்டி கூடினது. அடுத்தது தாக்குதிறன் கூடிய நேரயனை உருவாக்கும் மூலகம் எது?
சரியா? தாக்குதிறன் கூடின நேர, இதுல தரப்பட்டதுல தாக்குதிறன் கூடின நேர என உருவாக்கம். சொல்லு. EN சோடியம். சரி, தரப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்தலாம். அடுத்த வருங்க, மூலகம் F ஆனது சுடுநீருடன் தாக்கமடைந்து உருவாக்கும் விளைவுகள் இரண்டையும் குறிப்பிடும். சரி, Fன்றது மெக்னீசியம், அது வந்து குளிர் நீரோட தாக்கமடைஞ்சு உருவாக்குற விளைவுகள். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் H2O கேஸும். சரி, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் இந்த FOH twice அதோட ஹைட்ரஸ். MgOH twice. ரைட். அது மாதிரி F வந்து கொதிநீராவியோட தாக்கம் அடைஞ்சு உருவாக்குற விளைவுகள் என்று கேட்டா இது கொடுக்கும். மூலகம் F கொதிநீராவியுடன் சொல்லுங்க. மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ஆக்சைடு. சரியா? கொதிநீராவியோட தாக்கம் அடைஞ்சு மெக்னீசியம் ஆக்சைடும் ஐதரசனையும் கொடுக்கும். சரி, இதுல கேட்டு வந்தானண்டா FOவும் H2. கொதிநீராவியோட தாக்கம் அடைஞ்சு கொடுக்கிறது MgO H2O இருக்கு. சரியா? கொதிநீரோட தான் ஹைட்ராக்சைட்டுகளையும் ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். அடுத்த வேறங்க, மூடு வாயுவாக பயன்படுத்தப்படுகின்ற வாயு எது? சரி, என்ன பிள்ளைகள் எது எது இருக்கு? நைதரசன். நைதரசன். நைதரசன் I. அடுத்த A, G ஆகிய மூலகங்கள் சேர்ந்து உருவாக்கப்படும் சேர்வை நீரில் கரைக்கப்படுவதால் பெறப்படும் அமிலம் எது? சரியா? A என்று சொல்லிக்க அது வந்து ஐதரசன், G என்று சொல்லிக்க அது வந்து குளோரினா இருக்கும். அப்ப ரெண்டும் சேர்ந்து உருவாக்குற வாயு வந்து ஐதரசன் குளோரைட். சரி, ஐதரசன் குளோரைட் நீர்ல கரைக்கப்படைக எங்களுக்கு உருவாக்குற அமிலம் என்ன பிள்ளையர்? HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சரி, ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சரி, ஐதரசன் வாயுவும் குளோரின் வாயுவும் தாக்கமடைய உருவாக்குறது ஐதரசன் குளோரைட்னு சொல்லுவான். அப்புறம் இந்த குளோரைட் வந்து நீரில கரைக்கப்பட்டு தான் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து உருவாக்கப்படும். ரைட். அடுத்த தரப்பட்டதுல அதிஉயர் உருகுநிலை கொண்ட மூலகம் எது? சரி, என்னவா இருக்கும் இல்லையா? தரப்பட்ட மூலகங்கள்ல உருகுநிலை கூடின. சோடியம். சோடியம். கார்பன். கார்பன் தான் தரப்பட்டதுல உருகுநிலை கூடின. சரியா? முதல் 20 மூலகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கார்பனுக்கு தான் உருகுநிலை கூடும். அடுத்து வேறங்க, எந்த ஒரு ரசாயன தாக்கத்திலும் ஈடுபடாத மூலகங்கள் எவை? என்னென்ன வரும்?
எட்டாம் கூட்டங்கள எட்டாம் கூட்டத்தில் உள்ளதெல்லாம் வெறுமன் எட்டாம் கூட்டம் தான் எந்த ஒரு தாக்கத்திலையும் ஈடுபடாது. தாக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. உறுதியா இருக்கிறபடியே தாக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, உறுதி இல்லாதால் தான் உறுதி நிலையை பெற்றுக்கொள்றதுக்காக தாக்கம் அடைவார். ஆனால் உறுதியா இருக்கிறபடியே தாக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பொருத்தம் வந்து தந்ததுகள்ல குறிப்பிட்டவன் சொன்னா பியும் ஹெச்சும். சரி, அப்ப எந்த ஒரு தாக்கத்திலும் ஈடுபடாத மூலகங்கள்னு சொன்னா பி கமா ஹெச். அடுத்த பாருங்க, அம்மூலகங்கள் ரசாயன தாக்கத்தில் ஈடுபடாமைக்கான காரணத்தை விளக்கு. சரி, என்ன காரணம் கொடுப்பீங்க அதுக்கு? உறுதிநிலை இலத்திரன் நிலைமை. உறுதியான இலத்திரன் நிலைமை. சரியா, நீங்க எழுதுக தமிழ்ல ஃபுல்லா எழுதுங்க பிள்ளைகள். உறுதியான இலத்திரன் நிலைமை அல்லது சக்தி மட்டங்கள்ல பூரணமாக இலத்திரன் நிரம்பி இருக்கு. சரியா, சக்தி மட்டங்கள்ல இருக்கக்கூடிய பூரணமான இலத்திரன்களை வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மூலகம் எஃப் பயன்படும் சந்தர்ப்பங்கள் 3 குறிப்பிடும். சரி, எஃப்ன்றது வந்து மெக்னீசியம். மெக்னீசியத்தினுடைய பயன்பாடுகள் 3 கேட்டிருக்காங்க. சரி, என்னென்ன கொடுப்பீங்க? அர்ப்பண உலோகம். அர்ப்பண உலோகமா பயன்படுத்துவோம். இரும்பு துருப்பிடித்தல்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். ரைட், வேற? மக்னீரியம் கலப்புலோக உற்பத்தி. மெக்னீலியம் அலுமினியத்தோட மெக்னீசியத்தை கலந்து நாங்க மெக்னீலியம் என்ற கலப்புலோகத்தை உருவாக்குறோம். சரியா, மெக்னீலியம் கலப்புலோக உற்பத்திக்கு பயன்படுத்துறோம். வேற? மக்னீசிய பால் உற்பத்தி. மெக்னீசிய பால் உற்பத்தி. சரியா, மெக்னீசியா பால் உற்பத்திக்கு பயன்படுத்தும். அதுதான் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு, MgOH2. சரி, அப்ப அர்ப்பண உலோகமா பயன்படுத்துறோம். மற்றது வந்து மெக்னீலியம் கலப்புலோகம் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறோம். மெக்னீலியம் சொல்றது அலுமினியமும் மெக்னீசியமும் கலந்து உருவாக்கப்படுற கலப்புலோகம். மற்றது மெக்னீசிய பால் உற்பத்தி, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. அது மாதிரி உர வகை தயாரிப்புக்கு பயன்படுத்துறோம். சரி, இதுகள் எல்லாம் கொடுப்போம். ரைட், அடுத்த வேறங்க பிள்ளைகள் கடைசி கேள்வி. ஓகே, முதல்ல 5 இந்த ரசாயன ரசாயன சேர்வைகள் தந்திருக்கு. அந்த சூத்திரங்களை டக்குன்னு எழுதி அனுப்புவோம். சரி, ஜதுர்சனன் சரி. தர்சனா சரி. முதலாவது நுசைம் சரி. தர்சனா ரெண்டாவது பிள்ளை. நுசைம் சரி. சௌர்சா சரி. ஓகே, சௌர்சா ரெண்டாவது சரி. நுசைம் சரி. நுசைம் மூன்றாவது சரி. தர்சனா பிள்ளை முதலாவது பிள்ளை. தர்சனா முதல் சரியா அனுப்பியிருந்தீங்களா? சதுர்சா
விளங்கல சவுர்சா சரி ரெண்டும் மூன்றாவது நாளாவும் சரி மற்ற பேப்பர் முதலே அனுப்பினா பிள்ளைகள் செய்து பாருங்க சரி இந்த பேப்பர் தான் தொடர்ந்து பார்ப்போம் ஃபுல்லா 20 பாடம் முடிக்கிற வரைக்கும் ஓகே தர்சனா சரி இப்ப சரி நுசைம் சரி ஓகே தர்சனா மூன்றாவது சரி ரைட் சதுர்சா அஞ்சாவது சரி ஓகே பிள்ளைகள் நாங்க பார்ப்போம் சோடியம் குளோரைடுன்னு சொல்லி சோடியமும் குளோரினும் தாக்கத்தில் ஈடுபட போகுது தர்சனா கடைசி பிழை சரியா மெக்னீசியம் நைட்ரேட் கேட்டது சரியா சோடியம் குளோரினுமான்னு சொல்லிக்க சோடியம் வந்து முதலாம் கூட்டத்தை சேர்ந்த மூலம் அப்ப வலுவளவு உண்டு குளோரின் வந்து 7ஆம் கூட்டம் வலுவளவு உண்டு ரெண்டையும் மாறி போடுக்கு NaCl சரி அப்ப இவற்ற குறியீடு வரும் NaCl அடுத்த கால்சியம் குளோரைட பாருங்க சரியா கால்சியம் குளோரைட பாருங்க CaCl கால்சியம் வந்து 2ஆம் கூட்டத்தை சேர்ந்த மூலம் வலுவளவு 2 குளோரின் வந்து 7ஆம் கூட்ட மூலம் அப்ப வலுவளவு வந்து உண்டாயிருக்கு ரெண்டையும் மாத்தி போட்டவன்னு சொன்னா CaCl2 சரியா CaCl2 அதே மாதிரி சோடியம் ஆக்சைடு சோடியமும் ஆக்சிஜனும் தாக்கத்துல விடும் சோடியம் முதலாம் கூட்டம் அப்ப வலுவளவு 1 ஆக்சிஜன் வந்து 6ஆம் கூட்டம் வலுவளவு 2 ரெண்டையும் மாத்தி போட்டா Na2O சரியா சோடியம் ஆக்சைடு அடுத்து பாருங்க கால்சியம் ஆக்சைடு கால்சியமும் ஆக்சிஜனும் கால்சியம் வந்து முதலாம் கூட்டம் கால்சியம் வந்து 2ஆம் கூட்டம் வலுவளவு 2 அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து 6ஆம் கூட்டம் அதிண்ட வலுவளவு 2 ரெண்டையும் போட்டா கால்சியம் ஆக்சைடு ரெண்டு வலுவளவும் சமனா இருக்கு அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப CaO சரியா கால்சியம் ஆக்சைடு CaO அதே மாதிரி மெக்னீசியம் நைட்ரேட் சரி இதுல வந்து ஒரு மூலகமும் ஒன்று மூலிகமும் பிறப்பு மெக்னீசியம்ன்றது மூலகம் நைட்ரேட்ன்றது மூலிகம் NO3- சரி அப்ப மெக்னீசியத்தினுடைய வலுவளவு வந்து 2ஆம் கூட்டம் அப்ப வலுவளவு 2 NO3- சொல்லிக்க மைனஸ் ஏற்றம் மைனஸ் அதன் வலுவளவு 1 சரி அப்ப ரெண்டையும் மாத்தி போடுங்க MgNO3 மூலிகம் என்று வரைக பிள்ளைகள் NO3 அடைப்பு போட்டு தான் 2 போடுங்க சரி இந்த 2 வந்து இந்த NO3 என்ற 2க்கும் பொதுவானது அப்ப MgNO3 அடைப்பு போட்டு 2 போடுங்க then magnesium nitrate MgNO3 twice and so MgNO3
twice. அதே மாதிரி இதுக்களுங்க அலுமினியம் ஹைட்ரோக்சைடு. அலுமினியம் ஹைட்ரோக்சைடுக்கு அனுப்பணும். அலுமினியம் ஹைட்ரோக்சைடுக்கும் சோடியம் இருகார்பனேட். சரி, ரெண்டுக்கும் அனுப்பணும். சரி, நுசாயம் சரி. மெட்டாக்களை அனுப்புமா பிள்ளைகள் குயிக்கா. அலுமினியம் ஹைட்ரோக்சைடுக்கும் சோடியம் இருகார்பனேட். சர்சா சரி, முதலாவது. சரி, ஆறாவது. ஓகே, தர்சனா சரி. ஆனா அடைப்பு போட வேணும். மூலிய மண்டேக்கு அடைப்பு போட வேணும். சரியா? சௌர்சா சரி. ரைட், இதுல பாருங்க அலுமினியம் ஹைட்ரோக்சைடு. அலுமினியம் ஹைட்ரோக்சைடு அன்னைக்கு OH மைனஸ் அயனா இருக்கு. அலுமினியம் வந்து அது மூன்றாம் கூட்டம், அப்ப வலுவளவு 3. ஹைட்ரோக்சைடு அயனன்னு சொல்லிக்க OH மைனஸ், இப்ப வலுவளவு 1 வர்றபடியா வலுவளவு 1. இதை மாற்றீடு செய்தா AlOH த்ரைஸ். இதுல த்ரைஸ் போடைக்க பிள்ளைகள் அடைப்பு போடணும். ஹைட்ரோக்சைடுன்றது மூலிகம். அப்ப மூலிகத்தை வந்து நாங்க காட்டுறதுக்கு அடைப்பு போட்டு கீழே 3 போகும். சரியா? AlOH த்ரைஸ். அது மாதிரி சோடியம் இருகார்பனேட்னு சொல்லிக்க சோடியம் இருகார்பனேட்டுக்குரிய மூலிகத்துக்குரிய குறியீடு HCO3 மைனஸ். சரியா? NaHCO3 மைனஸ். சோடியம் வந்து முதலாம் கூட்டம், அப்ப வலுவளவு 1. HCO3 மைனஸ் சொல்லிக்க அது வந்து ஏட்டம் வந்து மைனஸ் 1 അതിന്റെ വലുവളം 2 போடுக NaHCO3. சரி, எதுக்கு நாங்க பிராக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 1 தான் வலுவளவு, அப்ப NaHCO3 என்று எழுதும். சரி, அவற்றை எண்ணிக்கை உண்டா வரைக்கும் நாங்க அடைப்பு போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. NaHCO3 என்று எழுதலாம். இப்ப 2 சொல்லி வரைக்கும் தான் அதை வந்து நாங்க அடைப்பு மூலிகத்தை வந்து அடைப்பு போட்டு வேறுபடுத்தி காட்டுறோம். சரி, அப்ப இது AlOH த்ரைஸும் NaHCO3 வரும். ரைட், ஓகே பிள்ளைகள், இது எல்லாத்தையும் மடிவா பார்த்துட்டு வாங்க. வார கிளாஸ் வந்து நாங்கள் ஃபுல் பேப்பரும் பார்ப்போம். அதாவது 4வது யூனிட்
நியூட்டன் இயக்க விதிகள், மற்றது உராய்வு, விளைவுள் விசைகள திருப்பம், அந்த மாதிரி இருக்கிற சகல விசைகள சமநிலை. சரி, அந்த 5 பகுதியும் உண்டா அடுத்த பேப்பர்ல பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி பேப்பரை செய்து பார்த்துட்டு வாங்க.